முக்கியம். ஒரு காலேஜ்ல வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தால் தான் நமக்கு படிக்கவே தோணும். ஸோ அதை பற்றி சொல்லுங்க உங்க காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி. அண்ட் வி ஹாவ் ஸ்மார்ட் டிவி. ஸோ போர்டு யூஸ் பண்ணுறத விட நாங்கள் அதிகமாக ஸ்மார்ட் டிவி, ஸோ வீடியோ ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி படிச்சு தான் நான் இது வரைக்கும். அதே மாதிரி நம்ம என்ன படிக்கிறோன்றது ஒரு சைடு இருந்தாலும் அதை யாரு கற்றுக் கொடுக்குறா, எப்படி கற்றுக் கொடுக்குறான்றது மேட்டர்ஸ் இல்லையா. அந்த வகையில் எங்கள் ஃபேக்கல்டிஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் தி பெஸ்ட்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்கவுங்க கோர்ஸை பற்றி பேசிட்டீங்க. எல்லாரும் ரொம்ப ஆனால் ஒத்துமையாக இருக்கீங்க. எப்படி காலேஜ்ல இதே மாதிரி தான் இருப்பீங்களா இல்லை டிபார்ட்மெண்ட் வைஸ் சண்டை இருக்கணுமே இருக்கா? எங்களுக்குள்ள ஹெல்தியான சண்டைகள் தான் இருக்கும். ஓகே. ஸோ லைக் யாரு இப்போ ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க மோஸ்ட்லி எப்படி சொல்லலாம், ஒரு ஹெல்த்தியான ஃபைட்னாலே ஏவியேஷனுக்கு லாஜிஸ்டிக்ஸ் மோஸ்ட்லி. ஸோ எங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட்லயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கவுண்ட் வைஸ்ல பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ்லயே இருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் ஒரு டீம் எடுத்தோம்னா அவங்க ஒரு டீம், எங்களுக்குள்ளே அந்த ஒரு போட்டி இருக்கும். ஸோ உங்களை விட நாங்கள் பெட்டரா அந்த மாதிரி ஒரு ஹெல்தி காம்படிஷன் தான் இருக்கும் எப்பவுமே. ஸோ ஒரு ஃபைட்ஸ் அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் வந்தது இல்லை. காம்படிஷன் இருந்தால் தான் உள்ள இருக்க டேலண்ட் வெளியே ஆப்போனன்ட்ல எனிமி இருந்தால் தான் நம்ம யாருன்னு தெரியும். ஸோ இவங்க தான் அவங்க எனிமி. நாட் இன் பர்சனல். இட் கம்ஸ் டு காம்படிஷன். எனக்கு அவனோட பெட்டரா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஒரு கிளாஷ் வரும். வந்து அது அந்த ஸ்டேஜ்ல விட்டு போயிடுவோம். நான் கிளாஸ்க்கு போனா நாங்க சீனியர்ஸ் ஜூனியர் அவ்வளவுதான். அங்க அந்த பாண்ட் எப்பவுமே எங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். ஈவன் ஒரு ஈவென்ட் நடத்தும் போது 3 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் பண்ணுவோம். அதான் நம்மளோட 5 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் பண்ணுவோம். அதோட ஸ்டாஃப் கோஆர்டினேட்டர்ஸா இருக்கட்டும், இல்ல கவுன்சில் மெம்பர்ஸா இருக்கட்டும், எல்லாமே வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவங்க தான். ஆனா ஒரு ஈவெண்ட்னு ஒன்று பண்ணும்போது எங்களோட அந்த ஒத்துமைன்னு சொல்லுவாங்க, அது நாங்க அதுல கரெக்டா இருப்போம். காம்படிஷன் வேற, அந்த எங்களோட பாண்டிங் வேற. ஓகே, தட்ஸ் குட். ஸ்டூடெண்ட் கவுன்சில்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் கோஆர்டினேட்டர்ஸ் வச்சுருவாங்க. ஸோ காமனா ஒரு செலிப்ரேஷன் பண்றோம், ஒரு ஈவெண்ட் நடக்கிறோம் அப்படின்னாலே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதுல இன்வால்வ் ஆயிடுவாங்க. ஸோ சேஃப்டில இருந்து ஒரு ஸ்டாஃப் வருவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேஃப்டில இருந்து சேர்மேன் இருக்காங்க. ஸோ கல்ச்சர் செக்ரட்டரி நான் ஏவியேஷன்ல இருக்கிறேன். அண்ட் ஆல்சோ அதர் ஃப்ரெஷர்ஸ் ரெப் அப்படி எல்லாருமே இருக்கிறோம். அண்ட் எங்களோட ஸ்டாஃப் கோஆர்டினேட்டர் ஒருத்தவங்க வருவாங்க, லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க வருவாங்க, ஐஎன்டையும் பிசினஸ் எடுத்துக்கும் ஒரே கிளாஸ்னால ஸோ அவங்கள்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் வருவாங்க. ஸோ அப்படி எல்லாருமே ஒன்னா இருக்கிறதுனால ஸோ பெரிய கிளாஸஸ் இருந்தது இல்லை. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் ஒரு ஈவெண்ட்டை நாங்கள் முன்னாடி கொண்டு போவோம். ஓகே. ஸோ இது வரைக்குமே ஒரு பெரிய கிளாஸ் வந்தது இல்லை. ஹெல்தியான கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது காம்படிஷன். ஈவன் நானும் தாரிகாவுமே சேம் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ நாங்க 2 பேரும் ஒரு ஈவெண்ட், இப்போ அவங்களும் டான்ஸ் ஆடுவாங்க, நாங்களும், பட் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ். நாங்க ஒரு ஸ்டைல் ஆடுவோம்னா அவங்க கிளாசிக்கல் அந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்டைல்ஸ்ல நாங்க காம்படிஷன் வைக்கும்போது எங்க 2 பேருக்குமே ஒரு காம்படிஷன் வரும். ஈவன் தோ நாங்க சேம் டிபார்ட்மெண்ட் தான், ஒரு காம்படிஷன்ல இருக்கிறோம் அப்படின்னாலும் எங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஃபைட் வரும். அண்ட் லேட்டர் தட் டன், அது முடிஞ்சிருச்சு, வின் பண்ணிட்டோம் லூஸ் பண்ணிட்டோம், அவ வின் பண்ணிட்டோம்னா அதில் என்கரேஜ். ஸோ அந்த பாண்டிங் எப்பவுமே எங்க எல்லாருக்குமே இருக்கும். சூப்பர். அது பார்க்கவே ஃபன்னா இருக்கும். எப்படின்னா வந்துட்டு இப்போ நார்மலா ஒரு ஈவெண்ட் ஏதாவது நடக்குதுன்னா ஒரு டிராமா, ஒரு மைம் தான் இருக்கும். 3 டிராமா, 3 மைம், 3 டான்ஸ் அப்படி இருக்கும். ஒருத்தவங்களும் லைக் நான் ஒரு மைம் பண்றேன், நீ ஒரு மைம் பண்ண, யாரு பெட்டரா இருக்கு, யாரு பெட்டரா கிளாஸ் வராங்க. அது பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கும். அது எல்லாருமே ஒரே மாதிரி எப்படி இருந்தாலும் பண்ண மாட்டாங்க. டாபிக் ஒரே மாதிரி இருந்தா கூட கன்ஃபார்மா ஏதாவது டிஃபரென்ஸ் இருக்கும். ஸோ அது பார்க்க நல்லா இருக்கும். நான் இந்த காலேஜ் வந்துக்குதான் அந்த மாதிரி பாக்குறேன். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி 3 எல்லாம் பார்த்ததே கிடையாது. லைக் எல்லா காலேஜ் படிச்சிருக்கேன். நான் ஸ்கூல் பத்தி சொல்றேன். நாங்க நிறைய ஈவெண்ட்லாம் போயிட்டு இன்டர் காலேஜ் ஈவெண்ட்லாம் போவோம். அங்கெல்லாம் அந்த மாதிரி பார்த்தது இல்லை. இங்க பாக்குறப்ப நல்லா இருக்கு. ஓகே, லாஜிஸ்டிக் டீம் சொல்லுங்க, உங்களோட ஹெல்தி காம்படிஷன் டீம் யாரு? உங்க டிபார்ட்மெண்ட் எங்க டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இல்லாம எல்லாம் கோஆர்டினேட்டா சப்போர்ட் பண்ணுவாங்க. உனக்கு தெரியலனா பரவாயில்ல, நான் சொல்லி தரேன், நாங்க இருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா நல்லா இருக்கு. அது பார்க்கும்போது ஒரு புது இடத்துக்கு போகும்போது ஸ்ட்ரேஞ்ச் தான் யாராவது பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. நம்ம எல்லாம் ஒண்ணுதான் அப்படி சொல்லிட்டு அந்த என்ன சொல்றது கல்ச்சர்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே டான்ஸ்ல கூட நாங்க எல்லாம் சேர்ந்து ஆடுவோம். எங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு புனிதமான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஆகும்போது நல்லா இருக்கு. ரொம்ப புனிதமா இருக்கு. ஓகே, பட் தட்ஸ் சோ நைஸ். ஏன்னா காம்படிஷன் வைஸ் நீங்க அடிச்சுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்கு வந்துடுறது. அந்த ஈவென்ட்ட முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க உட்கார்ந்து எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து அதுதான் மெயின். நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் பேசுறது தான். எங்கயாவது திடீர்னு ஒரு ஈவென்ட் நடக்குது. சோ லாஸ்ட் டைம் நாங்க எங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், சோ அது முடிச்ச உடனே நாங்க எல்லாருமே கிளம்புறோம், தாபாக்கு போய் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சோ அது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பாண்டிங் மாதிரி. மோஸ்ட்லி ஃபுட்ல தான் பாண்டிங். ஃபுட்ல தான் ஆக்சுவலி பாண்டிங். we all like food equally. சோ அதனால ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னாலே எல்லாரும் சேர்ந்து போய்
நல்ல ஒரு ஃபுட் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஈக்குவலாகவும் ஒர்க் பார்ப்போம். ஸோ டே பிஃபோர் ஆஃப் த ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக அந்த டெக்கார் ஒர்க் இருக்கும். ஸோ ஹாஸ்டல்ஸ் நாங்கள் எல்லாமே ஹாஸ்டல்ஸ். ஸோ ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியர்ஸ் கூப்பிட்டாங்கன்னா அவங்க கரெக்டாக வந்துருவாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா ஈவெண்ட் முடிச்சு வில் ஆல் தேங்க் தெம். ஒன்னா வெளியே போறது, சாப்பிடுறது, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நம்ம பேசுன மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் இல்லாம ஒரு ஈவெண்ட் நடக்கும் போது எல்லாருமே அந்த இடத்துல ஒண்ணுதான். நம்ம நீங்க இதை பண்ணுங்க, நீங்க அதை பண்ணுங்க, அந்த மாதிரி பிரிச்சு ஒரு ஒர்க்கை பிரிச்சு ஓகே இது நம்ம காலேஜ் ஈவெண்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னா எங்களுக்குள்ள ஒரு அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரியாது, எல்லாருமே ஸ்டூடண்ட்ஸ் சேர்ந்து தான் பண்ணுவோம். அந்த காம்படிஷன் அந்த ஸ்டேஜ் மேல ஏறும் போது ஓகே இது காம்படிஷன், அந்த ஸ்டேஜ் விட்டு இறங்கிட்டோம்னா நம்ம பாண்டி அந்த மாதிரி எழுதியா போயிடும். ஓகே, நீங்க சொல்லுங்க கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. நான் வந்து என் யூஜி டைம்ல நான் எதுவுமே பார்ட்டிசிபேஷனும் இருக்காது, எதுவுமே இருக்காது. நான் ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணேன் அந்த பழைய காலேஜ்ல. ஆனா இங்க அப்படி இல்லவே இல்லை. அந்த காலேஜ்ல என்னை யாருக்குமே தெரியாது. ஓகே, ஆனா இங்க எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி ஸ்டாஃப்ஸ்ல இருந்து எல்லாரும் அவங்க வந்து எங்க காலேஜ் ஒரு கிரஷ் அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. நிறைய கேர்ள்ஸ்க்குலாம் அவங்கள பிடிக்கும் ஆக்சுவலி. ஓகே, ஆனா நான் இந்த காலேஜ் வந்தேன், ஸ்டூடெண்ட் கவுன்சில் நின்னேன், நான் வின் பண்ணேன். அண்ட் ஃப்ரெஷர்ஸ் டேல மைக் எடுத்து எம்சி பண்ணேன். அந்த மாதிரி எப்படி சொல்றது, இந்த காலேஜ் வந்து உனக்குள்ள ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ட்ரெண்ட் ஆனதே அவங்க ஒரு ரீல் பண்ணாங்க. ஓகே, ஒரு ப்ரொமோஷன் ரீல் ஒன்று பண்ணாங்க. ஸோ அதுல மீடியா டிபார்ட்மெண்ட்ல இருக்கனால அவங்க சூப்பரா அது பண்ணாங்க. ஹி ஹாஸ் டேலண்ட் இன் ஹிம். ஸோ அவங்க பண்ண அந்த ஒரு ரீல்ல வந்து காலேஜ் நிறைய கேர்ள் கிரஷஸ் வந்துருச்சு. அவங்க அது உங்களுக்கே தெரியல, அவங்களுக்கு தெரியல. ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ கல்ச்சுரல்ஸ் வைஸ் எல்லாமே பயங்கர ஃபன்னா இருக்குன்னு சொன்னீங்க. கமிங் டு அகாடமிக், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு ஒரு ரோல் பிளே பண்ணுது? பிகாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். ஒரு காலேஜ்ல வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தால் தான் நமக்கு படிக்கவே தோணும். ஸோ அதை பத்தி சொல்லுங்க, உங்க காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி. கிளாஸஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா we have like ஒரு லைக் சேர்ஸ் டேபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாம் காமனா இல்லாம ஸோ எல்லாரும் ஒன்னா உட்கார மாதிரி சேர்ஸ் டேபிள்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் வி ஹாவ் ஸ்மார்ட் டிவி. ஸோ போர்டு யூஸ் பண்றதை விட நாங்கள் அதிகமாக ஸ்மார்ட் டிவி, ஸோ வீடியோ ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி படிச்சு தான் நான் இது வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ நான் என்னோட யூஜியில் படிக்கும்போது கூட வி யூஸ் போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் சென்ட் பிடிஎஃப் அதை நாங்கள் நோட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நாங்கள் வீடியோவாக பார்த்துக்கிறது லைக் இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். அது ஒரு இங்க வந்து நாங்க பிளாக் போர்ட்ஸ் பார்த்தே பல வருஷம் ஆச்சு பிளாக் போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுவும் எங்க டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிராக்டிக்கலா அவங்களுக்கு நார்மலா கிளாஸ்ல நடக்கும். எங்க டிபார்ட்மெண்ட்ல எங்க கிளாஸ் எல்லாம் we use லேப்டாப்ஸ். எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே லேப்டாப்ஸோட தான் வருவாங்க. ரெகுலரா காலேஜ்க்கு லேப்டாப்ஸ் எடுத்துட்டு வருவோம். பிகாஸ் நாங்க அந்த டூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணோம் இல்லையா, எங்களுக்கு ஃபுல்லாவே டிஜிட்டலா தான் போகும் கிளாஸஸ் எல்லாமே. சிஸ்டமேட்டிக்காவும் இருக்கும். யா கம்ப்யூட்டர் லேப்ஸ் இன் அவர் காலேஜ். ஸோ லேப்ஸை வந்து நாங்க எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா காலேஜ் வைஃபை யூஸ் பண்ணி நாங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணிப்போம். அண்ட் ஃப்ரீ வைஃபை ஆக்சுவலி ஃப்ரீ வைஃபை. அண்ட் மோரோவர் வி ஹேவ் லைப்ரரிஸ் ஆல்சோ. லைப்ரரி இருக்குது. ஸோ அங்கே நம்ம எப்போ எவ்வளோதான் நம்ம சிஸ்டமேட்டிக்காக இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம வந்து புக்ஸ் வழியாக பார்த்து படிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்கள் காலேஜில் கொடுக்குறாங்க. ஸோ லைப்ரரிஸ் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். ஸோ உங்களுக்கு எந்த புக் வேணும், எந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வேணும், வி ஹேவ் லைப்ரரின்னு ஆல்சோ. அவங்கக்கிட்ட நம்ம கேட்டோம்னா அந்த லைப்ரரி புக்ஸ் அவங்க நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்டாஃப்ஸ் ஆல்சோ ஸ்டாஃப்ஸ்கிட்ட போயிட்டு எங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு இப்போ பேப்பர் நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு ஜேர்னல் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா தேர் கம்ப்ளீட்லி ஹெல்ப் அஸ் டு டூ தட். ஸோ இந்த லைப்ரரி போகிறது, ஏதாவது லேப்டாப் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்மகிட்ட லேப்ஸ் இல்லை அப்படின்னா வி ஹேவ் தட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் தேர். அண்ட் எல்லா ஸ்டாஃப் கூட சம்டைம்ஸ் அவங்களோட சிஸ்டம்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, சோ அந்த பிராக்டிகல் நாலேஜ்னு சொன்னாங்க. அவங்க ஸ்மார்ட் போர்டு எங்களோட ஃபீல்டு, எங்களோட சேஃப்டி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நாங்க மொத்தமாக ஃபீல்டு ஒர்க் தான் எங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ நாங்க எங்களுக்குன்ற லேப் அந்த மாதிரின்ற விஷயத்தை தாண்டி அங்க நடக்கிற இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதை லைவா இங்க எங்களுக்கு ரெடி பண்ணி இதை எப்படி நம்ம முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணலாம், அந்த மாதிரி லேப்குள்ள ஒரு 4 செவத்துக்குள்ள வச்சு பண்ணாம அந்த ஃபீல்டு ஒர்க் எப்படி நம்ம இறங்கி பண்ணலாம் அப்படின்றத எங்களோட கிரவுண்ட்லயே செட்டப் பண்ணி ஒரு நாள் முன்னாடியே அதை எங்க கிட்ட காட்டுவாங்க. அதை நாங்க எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும், நீங்க அதுல இருந்து என்னென்ன கத்துக்கிட்டீங்க, அது ஏவியேஷனோட ஃபீல்டா இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸ், அந்த அவங்களோட ஐ&ஐ எந்த ஃபீல்டா இருந்தாலும் அந்த இடத்துலயே எங்களுக்கு ஒரு செட்டப் பண்ணி இந்த மாதிரி நீங்க பண்ணலாம், இதோட ஐடியா இது இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பண்ணி கொடுப்பாங்க. அவங்க மட்டும் இல்ல, அதை எங்களுக்கும் அவங்க காட்டுவாங்க. ஓகே, ஸோ லைக் திஸ். இப்போ நாங்க ஏவியேஷன்னா இது மட்டும் படிக்கிறாம சேஃப்டிலையும் எப்படி இருக்கலாம், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணலாம், ஒரு சடனா ஒரு ஃபயர் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், அது ஒரு காமன் விஷயம். அது வந்து எங்க காலேஜ்ல இருக்க நாங்க எல்லாருமே அது
பார்ப்போம். அவங்க லைவா காட்டுறத வந்து எல்லாருமே கூப்பிட்டு வச்சு so they'll show us என்ன பண்ணணும் எங்க அப்படிங்கிறது. காலேஜ்ல மெயின் திங் அதுதான். இப்போ நாங்க வந்து இப்போ ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ், I&I BA இருந்தாலுமே எங்க எல்லாருக்குமே எல்லா டிபார்ட்மெண்ட் பத்தியுமே ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு. எல்லாமே எல்லாருக்குமே ஓரளவுக்கு சிங்க்ரோனைசேஷன் இருக்கும். எல்லாருக்குமே எல்லா சப்ஜெக்ட்ஸையும் படிப்போம். இன்டர்ன்ஷிப் மாதிரி நாங்க எல்லாரும் அது ஒண்ணா இந்த ஒண்ணாவே காலேஜ் வந்து போற தான் மாதிரி. நாங்க ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டோமே. மத்த காலேஜஸ்லாம் வந்து அந்த மாதிரி யூஜி படிக்கிற வரைக்கும் வேற வேற டிபார்ட்மெண்ட்குள்ள எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இருக்காது. இப்போ நான் பிகாம் படிக்கிறேன்னா BA இங்கிலீஷ் என்ன படிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, BBA BCA எல்லாம் என்ன படிப்பாங்க ஐடியாவே இருக்காது. பட் இந்த காலேஜ் வந்து புதுசா பாக்குறேன். இப்போ எனக்கு நான் I&I படிச்சாலுமே ஏவியேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க க்ரூமிங் பண்றாங்க, அவங்க இந்த மாதிரி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண எனக்கு ஒரு நாலேஜ் கிரியேட் ஆகுது. அது எல்லாமே ஒரு நியூ லேர்னிங்கா இருக்கு. அவங்களோட அந்த டெக்னிக்கல் பார்ட்டுமே எங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ லாஜிஸ்டிக்ஸ் எடுக்கும்போது அவங்களோட அந்த ஷிப்பிங், ஏர் கார்கோ பத்தி அதை பத்தி எங்களுக்கு இருக்கும். அண்ட் BA எடுக்கும்போது அவங்களோட பிசினஸ், அதாவது ஒரு ஏர்லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லா செமஸ்டர்ல இருந்தும் ஒரு டிஃபரெண்ட் அந்த வேற வேற இதுல இருந்து ஃபீல்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகே. அது செமினாரா இருக்கட்டும், வெபினார் எதா இருந்தாலும் சரி. இப்போ எங்க சேஃப்டி ட்ரில் பண்ணுவோம், பேசிக்கா ஒரு ட்ரில் மாதிரி ஒன்று பண்ணுவோம், ஃபயர் ப்ரிகாஷன் பண்ணுவோம். அந்த இடத்துல நாங்க மட்டும் இல்லாம மற்ற டிபார்ட்மெண்ட்டையும் வச்சு அவங்களும் லேர்ன் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ ஏவியேஷன்னா அவங்க இப்போ எக்ஸ்போ ஒன்று பண்ண போறாங்க, ப்ராஜெக்ட் எக்ஸ்போ. அந்த இதுல அவங்க மட்டும் இல்லாம மற்ற டிபார்ட்மெண்ட் பசங்களும் வந்து இன்வால்வ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு சோ இவங்க வந்துட்டு எக்ஸ்போ பண்ண போறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி you guys are like wrapping. நீங்க சொல்லுங்க. இன்னும் என்னன்னா கிளாஸ் ரூம்குள்ள போனாலே ஒரு இது இருக்கும், ஒரு டேபிள் சேர் அது மட்டும் தான் இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஆனா இங்க எப்படின்னா ஸ்மார்ட் டிவி இருக்கு, ஸ்மார்ட் போர்டு இருக்கு. இன்னும் என்னன்னா உள்ள போனாலே ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கும். கோட்ஸ் எல்லாம் அங்க மாட்டிட்டு நமக்கு ஏதாவது ஒரு இதுவா இருந்தா கூட அதை பார்த்து மோட்டிவேட் ஆகும். பண்ணலாம் உள்ள போனே தெரிஞ்சிடும் இது லாஜிஸ்டிக் ஏவியேஷனுக்குள்ள ஒரு ஏர்கிராஃப்ட் அந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ்குள்ள ஷிப் பத்தி அதோட கோட்ஸ் எல்லாம் இருக்கும். சேஃப்டிக்குள்ள போனாலே ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அதெல்லாம் இருக்கும். சோ இந்த மாதிரி லைவா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. நேம் போர்ட்ஸ்லயே அதான் இருக்கும். சோ யூசுவல் டிபிக்கல் கிளாஸ் மாதிரி இருக்காது. கிளாஸோட நேமே ஒரு கிளாஸோட நேம் போயிங். இட்ஸ் அபௌட் ஏர்கிராஃப்டோட ஒரு டைப். சோ அது போயிங் அப்படின்னு இருக்கும். சோ அந்த மாதிரி நல்லா இருக்கும் கிளாஸ் ஆம்பியன்ஸ். என்னன்னா வைபா செமினார் சொல்லிட்டு இவங்க பிரிச்சு கொடுத்துருவாங்க. எங்களுக்குலாம் புதுசா இருக்கும். பிரசன்டேஷன் எப்படிடா பண்றது, பிரசன்டேஷன் சொல்லும்போது அவங்களே சொல்லி தருவாங்க இந்த மாதிரி போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ப்ரிப்பேர் பண்றாங்க. எங்களுக்கு மற்ற இடத்துக்கு போகும்போது தெரியல அப்படி சொல்ல முடியாது. எனக்கு தெரியும் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும் வெளியே போகும்போது. என்னன்னா பசங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், எனக்கும் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு. எல்லாமே பேச முடியாது. கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாமே யார் பில்ட் பண்றாங்கன்னா அவங்க தான் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி உங்களால முடியும் சொல்லிட்டு சின்ன கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் இயர் இருந்தே என்ன பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலதான் எனக்கு ஃபியர் இல்லாம என்னால தைரியமா பேச முடியுது. அதுக்காகவும் இந்த கிளாஸ் ரூம் தான் முக்கியமா. அதே மாதிரி லாஜிஸ்டிக் அண்ட் ஷிப்பிங் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டாக்குமெண்டேஷன் இருக்கும். பிளஸ் ஒரு இப்போ ஜென்ரலா இப்போ லாஜிஸ்டிக் ஷிப்பிங் தியரி என்னதான் நடத்தினாலும் ஒரு வெசல்குள்ள எப்படி இருக்கும், வெசல்ல எப்படி அதை மேனிஃபெஸ்ட் பண்றாங்க, வெசல்குள்ள என்னென்ன இருக்குங்கிறது வந்து அங்க போய் காட்ட முடியாது மேக்ஸிமம். அதுக்கு தான் வந்து அவங்க வந்து டிஜிட்டல் யூஸ் பண்ணி எங்களுக்கு வந்து வெசல்குள்ள எப்படி அந்த எப்படி அந்த கார்கோவை வந்து கிரேன் மூலியமா உள்ள வைக்கிறாங்க, எத்தனை லேயர்ல இது பண்றாங்க, எவ்வளவு இது கெப்பாசிட்டி இது பண்றாங்க, அதை எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு வந்து யூடியூப் மூலியமாவும் இது மூலியமாவும் எங்களுக்கு வந்து தியரியை தாண்டி ப்ராக்டிக்கலா அதை காட்டுறாங்க. எங்களுக்கு அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நாங்க தியரி படியா கொடுக்கல, அந்த ப்ராக்டிக்கலை வச்சு எங்களால எல்லா கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். என்னன்னா உள்ள இருக்கு எப்படி பண்றாங்க. இப்ப நாங்க ஜென்ரலா ஷிப்னா என்ன பண்றோம், ஷிப்புக்கு மேலதான் கார்கோ அடுக்குவாங்க. ஷிப் இருக்குன்னா மேலதான் அடுக்குவாங்க. ஆக்சுவலா அது கிடையாது. ஷிப்புக்கு உள்ளதான் கார்கோ இருக்கும். உள்ள வருஷலா கார்கோ வச்சுக்கிட்டே கண்டெய்னர்ஸ் வச்சுக்கிட்டே வருவாங்க. அதுக்கு மேலதான் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு மேல வைப்பாங்க. அதையே அவங்க வந்து ஸ்டிக் பண்ணி தான் வைப்பாங்க. அது வந்து எனக்கு இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி, இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது. ஆக்சுவலா ஷிப் பார்த்தா ஷிப்புக்கு மேல கார்கோ வைக்கிறாங்க, கீழே ஃபுல்லா எல்லாம் தூங்குவாங்க, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலா அது கிடையாது. கீழே ஃபுல்லா கார்கோ வைப்பாங்க. கீழே ஃபுல்லா எப்படின்னா அது நிறைய டைப் இருக்கும். பல்க் இருக்கும், கண்டெய்னர் இருக்கும், ரீஃபர் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஒரு கண்டெய்னரா வைப்பாங்க. அது வந்து எனக்கே ஆச்சரியம், என்னடா ஷிப்புக்குள்ள வைக்கிறாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஷிப்புக்குள்ள. அதே வரையும் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட்ல எங்களுக்கு வந்து வெசல் விசிட் கொடுத்தாங்க. இண்டஸ்ட்ரியல் விசிட்ல வந்து சென்னை போர்ட் வாட்டி வெசல் காட்டினாங்க. எங்களுக்கு உள்ள எடுத்து போய் காட்டுறாங்க, இதுதான் ஆயில் டேங்கரு, இதுதான் இந்த வெசல் பாருங்க, இந்த வெசல்ல எப்படி ஆயில் லோட் பண்றாங்க, எப்படி கண்டெய்னர் லோட் பண்றாங்க, எப்படி வந்து சென்னை போர்ட்ல வந்து கார்கோ எப்படி லோட் பண்றாங்க, எப்படி அன்லோட் பண்றாங்க, லோட் பண்ண இதை எப்படி சிஎஃப்எஸ் மூவ் பண்றாங்க, கஸ்டம்ஸ் எப்படி இருக்கு, ஷிப்மெண்ட் பில்லிங்னா என்னது, ஷிப்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்ன டாக்குமெண்டேஷன், இம்போர்ட் பண்ணுறது என்ன டாக்குமெண்டேஷனை எங்களுக்கு கையில் எடுத்து வந்து தருவாங்க. எங்களுக்கு கிளாஸ் ரூம்லையும் டாக்குமெண்டேஷன் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வந்து காட்டுவாங்க. இப்போ பில் ஆஃப் என்ட்ரினா அது எப்படி இருக்கும். நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போகிறோம்னா அந்த எல்லா இடத்துலையும் வந்து எங்களோட அந்த டாக்குமெண்டேஷன் மெயின். எங்கே ஒரு லாஜிஸ்டிக் ஸ்டூடெண்டாக போகிறோம்னா எல்லாத்தையும் கேட்குற முதல் கேள்வி
இம்போர்ட்டுக்கு என்ன டாக்குமெண்ட், எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன டாக்குமெண்ட், பில் ஆஃப் என்ட்ரினா என்ன, பேக்கேஜிங் லிஸ்ட்னா என்ன, இன்வாய்ஸ் என்னன்னு கேள்வி அதான் கேட்பாங்க. ஓகே. ஒரு டாக்குமெண்டேஷனே தெரியல இவன் என்ன படிச்சிருப்பான், அந்த தாட்டே அதை இன்டர்வியூ பண்ணா கேள்வியே டாக்குமெண்டேஷன் தான் இருக்கும். அப்போ அந்த டாக்குமெண்டேஷனை நான் வந்து வெறும் புக்ல படிச்ச பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, வெறும் வேர்ட்ஸ் தான் பார்ப்பேன். எப்பயுமே நேர்ல பாருவேன். இப்போ ஒரு செக்மெண்ட் மலேசியால இருந்து வருதுன்னா அதோட பில் ஆஃப் என்ட்ரி, அதோட பேக்கேஜிங் லிஸ்ட், அதோட இன்வாய்ஸ் எடுத்து காட்டினாங்கன்னா எனக்கு தெரியும், ஓ இந்த குட்ஸ் வந்திருக்கு. ஹோண்டா வந்து கார் இம்போர்ட் பண்றான்னா அதோட பில் ஆஃப் என்ட்ரி கொடுப்பாங்க. அது காட்ட அது பார்த்தா எனக்கு தெரியும். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அதை பார்த்து எனக்கு தெரிஞ்சு பண்ண எப்படி வந்து என்னென்ன இன்வாய்ஸ்ல வந்து என்னென்ன குட்ஸ் வந்திருக்கு, எப்படி எடுத்துட்டு வராங்க, எல்லாத்தையும் தெரியும். அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன படிக்கிறோன்றது ஒரு சைடு இருந்தாலும் அதை யாரு கத்து கொடுக்குறா, எப்படி கத்து கொடுக்குறான்றது மேட்டர்ஸ் இல்லையா. அந்த வகையில எங்க ஃபேக்கல்டிஸ் பாத்தீங்கன்னா they are the பெஸ்ட்னு சொல்லலாம். பிகாஸ் ஆல்ரெடி அவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரி பீப்புள். இங்க ஒர்க் பண்றவங்க யாருமே வந்து டீச்சிங் ஃபீல்டு படிச்சுட்டு அதுக்காக படிச்சுட்டு வரவங்க கிடையாது. ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணி அங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வந்த எக்ஸ்பர்ட்ஸ் முக்காவாசி பேர் சொல்ல போனா. ஸோ அவங்களுக்கும் அந்த ஆன் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து கற்றுக் கொடுக்குறப்ப அவங்களோட டீச்சிங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் எங்களையும் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு ப்ராக்டிக்கல் லேர்னிங்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த காலேஜில். அதுதான் இருக்குமே, ப்ராக்டிக்கலாக தான் லேர்ன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு யூஜி முடிச்சுட்டு வந்த ஒரு கேண்டிடேட்டா நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, யூஜில இருந்த ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்க ஒரு பேரியர் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க ஸ்டாஃப் வந்து இப்படிதான் நம்ம அப்ரோச் பண்ணணும், இவங்க கிட்ட இப்படிதான் பேசணும் அப்படின்ட்டு. ஆனா இங்க இருக்கிற ஸ்டாஃப் எப்படி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. ஒரு எப்பவுமே ஒரு கோட்ஸி இருந்துட்டே இருக்கும். அவங்க வந்து எங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, ஒரு விஷயம் புரியல இங்க வந்து டல் ஸ்டூடெண்ட் பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது. எல்லாருமே ஒண்ணுதான். அவங்க எப்படி தட்டி கொடுத்து சொல்லி தருவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே. அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் நான் இங்க வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த வகையில எங்க ஃபேக்கல்டிஸை வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஃபேக்கல்டி வைஸ் சொல்லணும்னா வி ஹேட் அ சப்ஜெக்ட் ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். ஸோ இட் வாஸ் அ குட் ஸ்டாஃப். சூப்பராக அதை சொல்லி கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. ஸோ அந்த டைம் இ கேவ் அஸ் அ ப்ராஜெக்ட். அது ஒன்று நம்ம ப்ராஜெக்ட்னா காமன்லி பார்க்கறது எப்படின்னா பேப்பர் A4ல எழுதுற மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் ப்ராஜெக்ட். ஸோ இ கேவ் அஸ் அன் ப்ராஜெக்ட். ஒரு மூவி பார்க்கணும், தாரே ஜமீன் பர் அப்படிங்கிற ஒரு மூவி, ஹிந்தி மூவி. அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க, அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுல நீங்க என்ன தெரியுறீங்க, என்ன ரெஃபர் பண்றீங்க, அதை எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க. ஸோ நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அந்த மூவி இஸ் கம்ப்ளீட் அபவுட் எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பையன், அந்த பையனை பத்தி தான் அந்த கதை ஃபுல்லா போகும். ஸோ அந்த கதையில நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுதான் எங்களோட ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. ஸோ அதை நாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணோம். அண்ட் மோரோவர் சொல்லணும்னா அவங்க காமன்லி கிளாஸ் ரூம்ஸ்ல மட்டும் இருக்கக்கூடாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ்ல நம்ம வெளியே போய் படிக்கலாம். ஸோ நாங்க கிரவுண்ட்ல போய் உட்காந்து படிப்போம். சில நேரம் கிளாஸ்ல மட்டுமே உட்காந்து படிக்க, டிஜிட்டலைஸா மட்டும் இருக்க வேண்டாம், நம்ம இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம அவுட்டர்ல வச்சு படிக்கலாம். வெளியில உட்காந்து ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணி ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே வந்து ஒரு ஹியூமனோட பிஹேவியர் எப்படி இருக்கும், ஒருத்தவங்களோட நாலேஜ் எப்படி கெயின் பண்றாங்க, அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் தான் அது. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து நம்ம லைவ் அதுக்கு இல்லை, நம்ம இன்டர்பர்சனல் நம்ம ஒருத்தவங்க கூட இன்னொருத்தவங்க பேசும்போது தான் புரியும். ஸோ அதே மாதிரி அகாடமிக் வைஸ் என்னென்ன ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் காலேஜ் இனிஷியேட் பண்ணுறாங்க, அதை பற்றி பேசலாம். இப்போ ஈவெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸை தாண்டி நாங்கள் காலேஜ் உள்ள வரும்போது ஓரியன்டேஷன் சொல்லி ஒன்று, ஆமாம், பேசிக்காக அது 1 வீக் கிட்ட நடந்துச்சு. மற்ற காலேஜ் எதுலையுமே நான் என்னோட யூஜிலாம் அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. வருவோம் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் இதான் கிளாஸ் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. இவங்க உள்ள வரதுக்கு முன்னாடி இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு இதுதான் இருக்கும், பேசிக் செமினார், மற்ற ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதெல்லாம் கிரவுண்ட்ல இது பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் எய்டா இருக்கட்டும், என்ன பொறுத்து ஃபர்ஸ்ட் எய்டு, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன், இதெல்லாம் பத்தி நிறைய பேசிக்ஸ்லாம் எனக்கு அங்கேயே எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் சேஃப்டியோட பேசிக்ஸ். நம்ம கிளாஸ் ரூம்குள்ள போகும்போது இதெல்லாம் கத்துக்கலாம், இதை தாண்டி நம்ம என்னென்ன பண்ண முடியும், உள்ள என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம்னு அந்த ஒரு வாரத்துல எனக்கு தெரிஞ்சிச்சு. வேற வேற ஃபீல்ட்ல இருந்து அந்த மேனேஜர்ஸா இருக்கட்டும், இல்லை அங்கே ஒர்க் பண்றவங்களே சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களோட நாலேஜ் எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. அவங்களோட லிங்க்டின் ஐடி இதெல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க இன்னும் நாங்கள் கனெக்ட்ல இருக்கோம், முடிச்சுட்டு வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களோட அசட் காலேஜ் இதெல்லாம் எங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணாங்க. ஓரியன்டேஷன்ல வந்து நாட் ஓன்லி அபவுட் எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சு. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருந்தாங்க, எம்பிஎஸ் ஃபுல்லாவே இருந்தோம். ஸோ ஓரியன்டேஷன்ல தான் நாங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஸோ ஃப்ரம் ஓரியன்டேஷன் அப்படி ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் ஓரியன்டேஷனோட ஒரு கனெக்ஷன் இருந்தது. ஓகே, ஆல்சோ ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்துட்டு உங்கள் காலேஜில் ரொம்ப யூனிக்காக பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள்.